மல்லிகை முள்ளிகை கோங்கு மாந்தாரம் என்று சொல்லக்கூடிய பல சாதிவான மலர்களை எல்லாம் கொண்டு வந்து பாண்டவர்களாகிய நாங்கள் ஐந்தரச மன்னர்களும் உங்கள் பாதம் பணிந்தோம் மாமா எங்கள் ஆசீர்வதித்து நந்தநந்தனா நாராயணா முகுந்தா வைகுந்த வாசகா எங்கும் நிர்ணவாய் ஏகாண்ட மூர்த்தி தூண்டிலும் இருப்பாய் துரும்பிலும் இருப்பாய் உங்களுடைய பாதத்திற்கு இந்த ஐந்தரசு மன்னர்கள் பஞ்ச பாண்டவர்கள் ஐவரும் உன்னுடைய அன்பு தங்கையாகப்பட்ட அருங்கிலி திரௌபதி சரி இந்த பத்திரி பாஞ்சாலி அனைவருமே ஒன்று செய்தோ பண்ணா மைத்துனா தர்மனந்தா அர்ஜுனா மாயவா பதவகதி படித்தாய் அர்ஜுனனை கேளாய் இப்படி மாமனின் திருவடி பணிந்தபடினால் இவ்வுலகில் என்றும் மன்னர்களாக வாழ்ந்திருப்பீர்கள். சரி வாழ்ந்திருப்பீர் என்று சொன்னால் சரி வாழ்ந்திருப்போம் கோடி காலம் இருந்தாலும் சரி வாழ்ந்திரு என்று சொல்லி நீங்க 1000 வார்த்தைகள் சொன்னாலும் சரி சொல்லுமா மாயவா பெருமானே இன்னும் குறையாடுறது அண்ணாக்கு 12 வருடம் ஆச்சு அர்ஜுனா என்ன ஒரு ஆண்டு என்றதை விட சரி 11 ஆண்டுகள் முடிந்தும் 12வது வளர்த்து வந்தாலும்
உங்களுடைய கிருபையினாலும் அந்த சூரிய பகவான் கொடுத்த அச்சு பாத்திரமாகப்பட்டது இதோடு வைத்திருந்தோம் முடிய போகிறது. இந்த ஒரு ஆண்டு எப்படி நாங்க எப்படி பிழைப்பது? ஆமா, உன் தந்தையாகப்பட்ட பாஞ்சாலி விருத்தை குந்தல் எப்படி முடிப்பார்? பாண்டவர் 5 ராஜ்யங்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு சபதம் வைத்துள்ளமே நாராயணா. ஒரு ஆண்டு உண்ணாமலும் உறங்காமலும் இருந்தால் எப்படி நாங்கள் சபதமெல்லாம் நிறைவேறுமாயவா? முடியுமா? அப்படியா? எங்களுக்கு சங்கடங்கள் தான் தீருமா? அப்படி என்றால் ஆளுக்கு ஒருவராக நாங்க சபதம் வைத்திருக்கிறோம். இந்த சபையும் முடியாமல் நாங்க எப்படி நாடு திரும்புவோம்? இந்த வேலையில அண்ணா சபதமே முடியவில்லை என்றால் இந்த போர் நடக்காது. போர் நடக்காவிட்டால் எங்களுக்கு சபதமும் முடியாது. அப்படியா? அந்த வேலையில இந்த உப்பு போட கூட உப்பு விளையாத பூமி, உப்பு விளையாத பூமியில இந்த பாண்டவர்கள் 5 பேரும் இந்த அரங்கிலே துரோபதை 6 பேரும் எப்படி சுவாமி வாழ்வது? அப்படியா? ஆமாங்க, இதற்கு யோசனை சொல்ல வேண்டும். நாங்கள் எப்படி வாழ்வது அப்படின்னு சொல்கிறீர்கள். உண்மைதான். மணிமுடி சூட்டக்கூடிய நேரம் வந்துவிட்டது. என்னது மாயவா? உன்னுடைய கணவர் தர்மநந்தனுக்கு மணிமுடி சூட்டக்கூடிய நேரம் வந்திருக்கிறது. ஆனால் இந்த ஓராண்டு காலம் கழிக்க வேண்டும் என்றால் அது உன்னால் மட்டுமே முடியும். அண்ணா, எப்படி காலோடு சொரம் செய்யக்கூடிய கம்மநாட்டி பெண் நானு. என் கணவன் 5 பேர் இருக்காங்க. அவங்களால முடியாதப்ப என்னால முடியும்னு சொல்றீங்களே, அது எப்படி சுவாமி? தகுந்த ஐடியா சொல்லுங்க மாமா. ஆமா அர்ஜுனா, ஏனென்றால் எத்தனையோ சபதங்கள் விட்டாலும் சரி, இந்த ஓராண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்றால் அது என்னுடைய தங்கையாகப்பட்ட திரௌபதால் முடியும். எப்படி என்றால் என் திரௌபதாலாகப்பட்டவள் எங்கே செல்ல வேண்டும் என்றால் அத்தினாபுரம் செல்ல வேண்டும். மாமா, அத்தினாபுரம் செல்ல வேண்டுமா? ஆமா அண்ணா. மாயவா, கொலுவினிலிருந்து எதன் கூடலோ கொலுவினிலிருந்து எதன் கூடலோ நலிய வைத்த பாவிதனை நாளைய படுகளத்தி நலிய வைத்த பாவிதனை நாளைய படுகளத்தி அவன் தலைவனை வெற்றித்தானோ தனியரசு அளவித்தால் நான் விரித்ததோர் கூந்தல நான் எடுத்துமே முடிவதில்லை. மாயவா, தேவி
வீட்டதோர் கூந்தலை முடியாமல் அந்த துரியனுடைய சிரமதை அறிக்காமல் நான் அத்தினாபுரம் செல்வது கிடையாது என்று சொல்கிறாய். கொலுவினில் நிறுத்தி எந்தன் கூந்தலும் துயிலும் தீண்டி சரி நலிய வைத்த பாவிதனை நாளைய ரணகத்தில் அவன் தலைதனை வெட்டித்தானோ நான் தனியரசு ஆளாவிட்டால் நான் விருத்ததோர் கூந்தலை நான் எடுக்க முடிவதில்லை. இது எங்க அண்ணன் பரந்தாமன் மீது சாட்சி என்று சொல்லி சபதம் வைத்திருக்கிறேன். சரி ஆனா இன்னைக்கு போய் வைத்து சபதம் முடியாமல் இருக்க நான் எப்படி இந்த பத்திரி பாஞ்சாலி நான் எப்படி என்ன அஸ்தாபுரம் போவேன்? அஸ்தாபுரம் போவது எப்படி சாத்தியமாக என்று உன் தங்கைக்கு ஒரு கேள்வி. தங்கா நீ அத்தினாபுரம் செல்ல வேண்டும் என்றால் நான் அதாவது கூந்தல் முடிக்காமல் செல்ல மாட்டேன் என்று சொல்கிறேன். ஆனால் நீ இந்த ரூபத்தில் போக வேண்டாம். நீ ஒரு குரத்தி பெண்ணாக ரூபெடுத்து நான் உன்னை குரத்தி பெண்ணாக மாற்றி அமைக்கிறேன். அது ஒண்ணும் தவறு இல்லையா அண்ணா? அப்படி குரத்தி பெண்ணாக ரூபெடுத்து ஐவர்களில் ஒருவராகிய சகாதேவனை உனக்கு குழந்தையாக பாவித்து நீ அத்தினாபுரம் சென்று குறி உரைத்தால் அங்கே தருவது ஜன்னல் தருவார்கள். விதை ஜன்னல் தருவாங்க. விதை ஜன்னல் தருவார்கள். அதை கொண்டு வந்து விதைத்து இந்த ஓராண்டு காலம் கழித்து விட்டால் உன்னுடைய சபதமாகப்பட்டது நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது. உருமாறி அஸ்தினாபுரம் போ வேணும் என்ற குறி அது துரியனுடைய மனைவியாகப்பட்ட பார்மதி பெருந்துருவாய்க்கு உர அப்படின்னு சொல்றீங்க. நான் முன்ன பின்ன குறைச்சி இல்ல, நான் ஆதியிலும் குறைச்சி இல்ல, நான் ஜாதியிலும் குறைச்சி இல்ல. சரி ஆனா போய் குறிவுரை என்று சொன்னால் நான் எப்படி என்ன குறிவுரைப்பேன்? ஓ எப்படி குறிவுரைப்பாய் என்று சொல்கிறாய்? ஆமாண்ணா. என்னுடைய நதியாகப்பட்டது கிருஷ்ணா நதி இருக்கிறது. அங்கே போய் நீ மூழ்கி வந்தால் உன் குறைத்தி பெண்ணாக மாறிவிடுவாய். அங்க சென்று என்னை நினைத்து தபம் இருந்தால் நீ அதாவது குறைக்கூடை கொண்டு செல்கிறாய் பார்த்தாயா? அந்த குறைக்கூடையில் அதாவது கருவண்டாக ரூபெடுத்து நான் வந்து அமர்வேன். அப்படி நான் அமர்ந்தது உனக்கு தெரிய வேண்டும் என்றால் அந்த குறைக்கூடை தானாக சுத்தும். அப்போது அண்ணனாகப்பட்டவர் வந்துவிட்டார் என்று நினைத்துக்கொள். இருந்தாலும் ஒன்று பயம் இல்ல. ஒருவேளை நான் குறைத்தியா உருமாறி ஒரு ஆபத்து வந்தாலும் மன்னா என்று அழைத்தால் என் பொறுப்பு சகாதேவன் இடுப்புல இருப்பாரு. அண்ணா என்று அழைத்தால் கருவண்டாக நீங்க அண்ணா மன்னா மன்னா இடுப்பில் இருக்கிறார், அண்ணா தலைமையில இருக்கிறார். தலைமையில இருப்பேன். இதுக்கு மேல எனக்கு என்ன பயம்? என்ன பயம்? தன்னுடைய ஆசையோடு சுவாமி மன்னா சுவாமி தன்னுடைய ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் கிருஷ்ணா கங்கா நதி கரையோரம் போய் நான் குறைச்சியா உருமாறி இப்பொழுது சபைக்கு வரேங்க. சென்று வாருங்க. தமிழ்